வேதா கிட்ஸ் சேனல். தச்சனும் நன்றியுள்ள யானையும். ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் ஒரு தச்சன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் பட்டறையில் தினமும் மரவேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது காட்டிலிருந்து ஒரு பெரிய யானை நொண்டியபடி வந்தது. யானையை பார்த்ததும் தச்சன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் யானை தன்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சைகை காட்டியது. அதன் முன்னங்காலில் ஒரு பெரிய மூங்கில் முள் குத்தி இருந்தது. அதை பார்த்ததும் தச்சனின் மனம் கரைந்தது. அவன் மிக மெதுவாக அந்த முள்ளை அகற்றினான். பிறகு மூலிகைச் சாறு வைத்து இரத்தத்தை நிறுத்தினான். யானை தன் நன்றியை மென்மையாக வெளிப்படுத்தியது. பல ஆண்டுகள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் காட்டில் ஒரு ஆக்ரோஷமான சிறுத்தை தச்சனை துரத்தியது. அப்போது அன்று உதவி பெற்ற அதே யானை வந்து அவனை காப்பாற்றியது. நீதி, நாம் கைமாறு கருதாமல் செய்யும் உதவி ஒரு நாள் நமக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். இன்று நாம பார்க்க போறது யானையும் தையல்காரரும், ஒரு அழகான நீதி கதை. ஒரு ஊர்ல ரொம்ப அழகான நல்ல மனசு கொண்ட ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை தினமும் ஆற்றுக்கு போய் சந்தோஷமா குளிச்சிட்டு வருமா. குளிச்சிட்டு வரும்போது வழியில இருந்த ஒரு தையல் கடை வாசல்ல அது நின்னு பழகி இருந்துச்சு. அந்த தையல்காரர் ரொம்ப நல்லவர். யானைக்கு தினமும் பழம் அல்லது கரும்பு கொடுப்பார். யானையும் தும்பிக்கையை உயர்த்தி நன்றி சொல்லிட்டு போயிடும். இப்படி சந்தோஷமா நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தையல்காரர் ஏதோ கோபத்துல இருந்தார். அன்னைக்கு யானை வழக்கம் போல வந்து கடைவாசலில் நின்னுச்சு. பழம் தர்ற மாதிரி காட்டி திடீர்னு ஒரு பெரிய தையல் ஊசியால தும்பிக்கைய குத்திட்டாரு. வலியால துடிச்ச யானை சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு யானை ஆற்றுக்கு போய் நின்னுச்சு. அது தன் தும்பிக்கையில சேற்று தண்ணீரை நிறைய எடுத்துச்சு. அப்புறம் நேரா தையல் கடை பக்கம் திரும்பி வந்துச்சு. அப்போ தையல்காரர் புதிய பட்டு துணிகளை தைத்துக்கிட்டு இருந்தார். யானை கொண்டு வந்த சேற்ற சடார்ந்து துணிகள் மேல தெளிச்சிடுச்சு. அழகான துணிகள் எல்லாம் பாழாயிடுச்சு. அப்போதான் தையல்காரருக்கு தன் தவறு புரிஞ்சிச்சு. அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருந்தினார். நீதி, ஒருவருக்கு தீமை செய்தால் அது நமக்கே திரும்ப வந்து சேரும். குரு வேதா கிட்ஸ் சேனல். தலைப்பு: மர்ம காட்டில் மாமனிதர்களின் ஒற்றுமை. ஹலோ குட்டீஸ், இந்த கதையில் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்கலாம். யானை, குரங்கு, மான், ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, ஓநாய் மற்றும் காட்டு மனிதர்கள். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் மனித கால்கடம் படாத ஒரு பேரதிசய காடு இருந்தது. அங்கே மரங்கள் மேகத்தை தொட்டு பேசின, ஆறுகள் இசையமைத்தன. அங்கேதான் நம் நண்பர்களான யானை தும்பிக்கை, மான் துள்ளல் மற்றும் வரிக்குதிரை கோடுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். தும்பிக்கை ஆற்றில் நீர் தெளித்து விளையாடுவதும் மான் துள்ளி குதிப்பதும் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் விடியற்காலை அந்த அமைதி குலைந்தது. எப்போதும் ஆர்ப்பரித்து ஓடும் ஆற்றில் தண்ணீர் குறைந்து பாறைகள் வெளியே தெரிந்தன. தாகத்தால் விலங்குகள் தவித்தன. உயரமான ஒட்டகச்சிவிங்கி நீலன் மரங்களின் இலைகள் காய்வதைக் கண்டு ஏதோ தவறு நடக்கிறது என்று எச்சரித்தது. காட்டின் துப்பறியும் வீரன் ஓநாய் ஊழல் தனது கூர்மையான மோப்ப சக்தியால் ஆற்றின் திசை மாறியிருப்பதை உணர்ந்தான். நண்பர்களே, யாரோ ஆற்றை மறித்திருக்கிறார்கள், வாருங்கள் தேடிச் செல்வோம் என்று அவன் அழைக்க பயணம் தொடங்கியது. வழியில் ஒரு பிரம்மாண்டமான பாறை அவர்கள் பாதையை மறித்தது. அப்போதுதான் தும்பிக்கை
வேட்கை யானை தனது அசாத்திய பலத்தை காட்டியது. ஹேய் என்று முக்கி அந்த பாறையை உருட்டி தள்ளியது. காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழையும்போது திடீரென மேலச்சத்தமும் விசித்திரமான ஒலிகளும் கேட்டன. அங்கே இலைகளையும் தோலையும் ஆடையாக அணிந்த காட்டு மனிதர்கள் நெருப்பைச் சுற்றி நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். விலங்குகள் அவர்களைக் கண்டு மிரண்டன. காட்டு மனிதர்கள் விலங்குகளைக் கண்டு அஞ்சினர். இந்த மர்ம மனிதர்கள் யார்? இவர்கள் ஏன் ஆற்றை தடுத்தார்கள்? பகைமை உருவாகும் வேளையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காட்டு மனிதர்களின் ஒரு சிறு குழந்தை விளையாடும்போது ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்தது. அங்கே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருந்த பயம் மறைந்தது. மான் துள்ளல் மின்னல் வேகத்தில் ஓடி பள்ளத்தின் அருகே சென்றது. ஒட்டகச்சிவிங்கி நீலன் தனது நீண்ட கழுத்தை ஒரு ஏணி போல பள்ளத்திற்குள் நீட்டியது. அக்குழந்தை மெதுவாக நீலனின் கழுத்தை பிடித்து மேலே ஏறி வந்தது. இதை பார்த்த காட்டு மனிதர்களின் கண்கள் கலங்கின. அவர்கள் விலங்குகளை கட்டித் தழுவினர். தற்காப்புக்காகவும் வெள்ளத்திலிருந்து தப்பிக்கவுமே அவர்கள் அணையை மாற்றியிருந்தனர் என்பதை சைகை மூலம் விளக்கினர். பகை நீங்கி அன்பு பிறந்தது. இப்போது மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றிணைந்தனர். எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் இலக்காக மாறியது. வரிக்குதிரையும் ஓநாயும் கற்களை சுமந்து வர, காட்டு மனிதர்கள் கால்வாய் தோண்ட, யானை மண்ணை அள்ளியது. கடின உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. ஆற்றின் நீர் புதிய பாதையும் ஆர்ப்பரித்து ஓடி வந்தது. காடு மீண்டும் பச்சை பசேலென மாறியது. பறவைகள் பாடின, மீன்கள் துள்ளின. மனிதர்களும் விலங்குகளும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்தை உருவாக்கினர். நாம் அனைவரும் இயற்கையின் பிள்ளைகள். ஒற்றுமையாக இருந்தால் முடியாதது எதுவுமில்லை என்ற பாடத்தை அந்த காடு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பை குட்டீஸ்.